அதிமுக நகர்மன்ற தலைவர். மயிலாடுதுறை நகராட்சி 36வது வார்டு புளியந்தெருவில் தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறை சார்பில் குழந்தைகள் மையம் செயல்பட்டு வருகிறது. சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தின் சிமெண்ட் ஃபைபர் சீட் மேற்கூரை பல இடங்களில் உடைந்து காணப்படுவதால் மழை பெய்தால் ஒழுகுவதுடன் எப்போது வேண்டுமானாலும் விழும் அபாய நிலையில் உள்ளது. இந்த மையத்தில் சுமார் 30 குழந்தைகள் பயனடைந்து வந்த நிலையில் கட்டடத்தின் தற்போதைய நிலை காரணமாக வருகை 20ற்கு கீழ் குறைந்துவிட்டது. இந்த மையத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசியும் செலுத்தப்படுவதால் கட்டடத்தை சீரமைக்க கோரிக்கை எழுந்தது. சமையலறை கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் அபாயகரமாக உள்ளதால் பயன்பாட்டில் இல்லாமல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையத்தின் உள்ளேயே சமையலும் செய்ய வேண்டி இருப்பதால் குழந்தைகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்த வார்டின் நகர்மன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார் நகராட்சி கூட்டத்தில் பலமுறை கோரிக்கை வைத்தும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் நேரில் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் 36வது வார்டு அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் ஆனந்தகுமார் இந்த கட்டடத்தை தானே தன் சொந்த செலவில் சீரமைக்க முடிவெடுத்து பழுதடைந்து அபாய நிலையில் இருந்த மேற்கூரை அகற்றப்பட்டு 50,000 ரூபாய் செலவில் புதிய ஃபைபர் சிமெண்ட் ஷீட் புதிதாக பொருத்தப்பட்டு மராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வர்ணம் பூசுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. நகர்மன்ற அதிமுக பெண் உறுப்பினரின் இச்செயல் அப்பகுதி மக்களின் பாராட்டுதலை பெற்றது.